இந்த பொண்ணுட்ட நான் தப்பு பண்ணலைன்னா இந்த தண்ணியை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள இந்த பொண்ணுடைய இடுப்புக்கு கீழே விளங்காம போயிடும் அப்படின்னு தண்ணியை எடுத்து ஜோம் பண்ணிட்டாரு. ஜோம்னா இந்த பொண்ணும் இந்த அம்மாவும் அப்படியே மனசு உடைஞ்சு, ஐயோ இவங்களுக்கு தெரியும்ல இவங்க தப்பு பண்ணிருக்காங்கல்ல, ஊழியக்காரங்க இல்ல 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 நாங்க அந்த தண்ணியை குடிக்க மாட்டோம், தண்ணியை குடிக்க மாட்டோம். அப்போ ஊருக்காரங்கல்ல, ஏமா குடிக்க வேண்டியது தானே, தப்பனா குடிக்க வேண்டியது தானே, என்ன நீ பயப்படுற, எதுக்கு பயப்படுற, இல்ல வேண்டாம் இல்ல வேண்டாம். அன்னைக்கு எந்த ஆமான் வந்து அவருடைய பேரை கெடுக்கணும்னு நினைச்சானோ ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் அவரை காரி துப்பிட்டு இவர்தாயா இவரோட கடவுள் இருக்காருன்னு இன்னும் கொஞ்சம் கூட்டம் அவருக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம தேவன் வந்து நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. மிரட்டுவாங்க, பயப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. நீங்க எதையும் புரிச்சு கவலைப்பட வேண்டாம். அவங்க என்னமோ அவங்க பண்ணிட்டு போட்டோம், அவங்க சவால் விடட்டும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை எங்கிட்ட சவால் விடல, அவன் உங்ககிட்ட சவால் விடுற, எனக்குள்ளே இருக்கிற உங்கள்கிட்ட சவால் விடுறான். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு. சத்தமா சொல்லுங்க, முழு மனதோட சொல்லுங்க, பெரியவர் பெரியவர் பெரியவர். ஹல்லேலூயா சொல்லலாமா? அடுத்தெல்லாம் போமா? ஆமே. நெக்ஸ்ட், அவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு பாருங்களா, அவ்வளவு தடைகள் வந்திருக்கு. எல்லாத்தையும் தாண்டி 52 நாளைக்குள்ள இத்தனை தடை வந்திருக்குங்க. எத்தனை நாளைக்குள்ள? வெறும் 52 டேஸ்க்குள்ள இத்தனை தடை வந்திருக்கு. நமக்கு வந்து ஒரு தடை 10 வருஷத்து 5 வருஷம் தாண்டி தான் ஒரு பிரச்சனை வருது. அதுக்கே உட்காந்து நம்ம வளர்த்தி உட்காந்துருக்கோம். ஐயோ இயேசுவே 5 வருஷம் நிம்மதியா வாழ்ந்தேன், திரும்பியும் வந்துருச்சே அப்படின்னு. இவன் நாளுக்கு நாள் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை, ஒரு கல்லை எடுத்து வைக்கும் போது ஒரு பிரச்சனை. ஆனா கர்த்தர் முடிக்கிறதுக்கு பலன் தந்தாரா? அதான் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்னே போ. சோ அடுத்ததாக வந்து நீங்க வந்து 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்திலே நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவனுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். அப்படின்னா இது ரொம்ப நாள் என்ன பண்ணாது, நிக்காது. கட்டட்டும்பா கட்டட்டும், ஆனா இது ரொம்ப நாள் என்ன பண்ணாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை பார்த்து அப்படித்தானே சொல்லுவாங்க, ஆரம்பிச்ச உடனே ஆரம்பிக்கட்டும், எத்தனை நாள் ஓடுதுன்னு பார்ப்போமே, எத்தனை நாள் ஓடுதுன்னு தான் பார்ப்போமே, ஆரம்பிக்கட்டும். அது என்ன கொஞ்ச நாள் ஓடும், அதுக்கப்புறம் அவனே போய் உட்கார்ந்துருவான். ஏற்கனவே 10 இடத்துல விழுந்துட்டு தான் இருக்கிறான், 20 இடத்துல விழுந்துட்டு தான் வந்திருக்கிறான். இதுவும் என்ன பண்ணாது. அங்க ஒரு மதில் சுவர் கட்டுறவங்க, பழுது பார்த்து கட்டுறவங்க, அவங்க கட்டிட்டு இருக்கும்போது